morning to everyone. On the behalf of our school management, we cordially invite entire parents for all our your presence in this great occasion. Also, it is our pleasure to invite our honorable chairman, respectful correspondent ma'am, vice principal, physical director, teachers and parents, and our beloved representative Mr. Abdul Razik, who will be the inaugurate guide for this Sapiens program. Yes, as an ultimate, by this program, we can acquire the students learning in the past year time period. Okay. Now let's observe our students' performance. காலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வந்து 1 இயரா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களால என்ன அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனோட ரிசல்ட் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாவே பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில குழந்தைங்க தான் ஐடியா இருக்கிறாங்க, உங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா செய்வாங்க. கொஞ்சம் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க நல்லா பெஸ்டா பண்றாங்க. இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் நாங்கள் கொஞ்சம் பெஸ்டா பண்றதுக்கு நாங்களும் சில ஐடியாஸ் தான் வச்சிருக்கிறோம். அது முக்கியமா உங்களோட கோஆபரேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா வேணும். அதனால எல்லாரும் இருந்து குழந்தைங்களை பார்த்து அவங்க செய்யறத கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இருந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போயிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. Thank you, ma'am. Now our chairmans are going to honor the representative of Mr. Sapiens Group, Mr. Abdul Razik. அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நமது பள்ளியினுடைய வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி முதலாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை நான் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்கேஜி வகுப்புகள் 32 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது பள்ளியிலே துவக்கப்பட்டது. 1992 32 ஆண்டுகள் நமது பள்ளியிலே எல்கேஜி யூகேஜி துவக்கப்பட்டு வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது எத்தனையோ கரிக்குலம் மாற்றம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு விதமான புதிய முறைகளை புகுத்தி நமது குழந்தைகளுக்கு நல்ல ஆங்கில கல்வியை, தரமான கல்வியை தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்தது. சென்ற ஆண்டு இந்த மாற்றத்தின் ஒரு நல்ல கரிக்குலத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற நேரத்திலே சாப்பியன்ஸ் என்ற ஒரு நிறுவனம், அவர்கள் எத்தனையோ குப்பை இருக்குது, எல்லாம் சிபிஎஸ்சி பேட்டர்ன், ஐசிஎஸ்சி பேட்டர்ன் தான் இருக்கும். மெட்ரிகுலேஷன் எல்கேஜி யூகேஜிக்கு கிளாஸ் கிடையாது, போட்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான். இந்த கிண்டர்கார்டன் இருந்தது எல்கேஜி யூகேஜி, சில இடத்துல ப்ரீகேஜிக்கு வந்து இது கிடையாது. ஆனாலும் இதை அறிமுகப்படுத்தி நாம செய்யலாம் சென்றால் சிலபஸை பார்த்த போதே எங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு, நல்லா இருக்கேன், இது நடத்தலாமே. கடைசி நேரத்துல தான் இதை தேர்ந்தெடுத்து நடத்தினோம். 2 ஆண்டுகள் சிறப்பாக இந்த கரிக்குலத்திலே, இந்த சிலபஸிலே வகுப்புகள் நடத்தப்பட்டு நல்ல நிலையிலே குழந்தைகள் தரமாக உருவாகி வருகிறார்கள் என்பதை கண்கூடாக நாங்கள். அதனால்தான் இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டும் ஓராண்டு இந்த கம்பெனிக்கு 3வது ஆண்டாக அவர்களுக்கு இந்த கரிக்குலத்தை தொடர்ந்து நடத்த நாங்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம்.
அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த நிறுவனத்தோட ரெப்ரசன்டேட்டிவ், இதனுடைய நிறுவனத்தினுடைய எம்டி மிஸ்ஸஸ் எம் மேரி பாலின், இவங்க ரொம்ப நிறைய, அவங்க தான் இந்த ஆத்தர், இந்த புக்கோட ஆத்தர் நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் மிஸ்டர் அப்துல் ரசாக். இவர் தான் நமது பள்ளியில ஓராண்டாக ட்ரெயினரா இருக்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து எப்படி வகுப்புகள்லாம் நடக்கிறது அதெல்லாம் கண்காணிச்சு அதுக்கெல்லாம் டெஸ்ட் வச்சு கணிச்சு 3 ஆண்டு எப்படி நடத்திருக்காங்க. கடைசியில இந்த லாஸ்ட் ரிவ்யூ வந்த போது ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக வந்த போதுதான் இந்த மாதிரி ஒரு கெட்டு பேரண்ட்ஸ் போட்டுனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தார். அதன் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வித்தே அந்த அவரு அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான், பேரண்ட்ஸ் நாங்க மீட் பண்ணணும், பெற்றோர்களுடைய ஒப்பீனியன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டதோட அடிப்படையிலே நாங்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சோம். இதுல நாங்க கொஞ்சம் அவருக்கு இவ்வளவு எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. கம்பெனிகள் நாங்கள் இதை கொஞ்சம் அதிகமாகவே பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். முதல்ல நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்யலாம். நீங்க எல்லாரும் எங்களுடைய அழைப்பை ஏற்றி பேரண்ட்ஸுக்கு தனி இன்விடேஷன் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனியா கொடுக்கணும், ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நான் உத்தரவிடுகிறேன். அதன் அடிப்படையிலே அவர்கள் அத்தனை பேரும் உங்களை இன்பத்தோடு வரவேற்றார்கள். நீங்களும் பொறுப்பை உணர்ந்து உங்கள் குழந்தைகளுடைய நலத்தை உணர்ந்து இங்க வருகை தந்திருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் இங்கே நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பிராக்டிகலா பார்க்கலாம். நாம என்ன பண்ண போறோம், எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக விளக்கத்தோட நம்மளை இன்வைட் பண்ணாங்க, என்ன காரணம். ஒரு வருஷமா எல்கேஜி ஸ்கூல் படிக்க முடியும். எல்கேஜி சேர்ந்தாண்டு இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க பல ஸ்கூலை நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சிபிஎஸ்ல சேர்க்கலாமா, மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கலாமா, ஐசிஎஸ்ல சேர்க்கலாமா, இல்ல கடற்கரை போய் ஐசிஎஸ் பயணம் அதுல சேர்க்கலாமா, இப்படி பலவிதமான எண்ணத்தோடு இருக்கிற காலத்துல தான் நீங்க அந்த நேரத்தில் நமக்கு அருகாமல் இருக்கிற பள்ளிக்கூடம் இல்லை. இது இல்லாம ஆர்டிஏன்றது அரசனுடைய ஒதுக்கீட்டுல கொடுக்கப்படுகின்ற குழந்தைகள் 23 குழந்தைகள் இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இருக்கிறது கடைசி தரமான பள்ளிக்கூடம் எது என்று இந்த பகுதியிலே நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்க எல்லாம் எங்களை நம்பி உங்க குழந்தைகளை 3 வயது தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தைங்க இப்ப 4 வயசு 3 வயது நிரம்பிய குழந்தைங்களுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒப்படைச்சுங்க. அந்த குழந்தைங்க எனக்கு பேச தெரியாது, சரியா தெரியாது, ஏபிசி தெரியாது. இந்த நிலையிலே நீங்க ஒப்படைத்த குழந்தைகளை நாங்கள் இப்ப எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம், எங்களது பணி எப்படி செய்திருக்கிறார்கள், எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அதை நடத்துகின்ற பள்ளியை அந்த வகுப்புகளை நடத்துகிற டீச்சர்ஸ் அத்தனை பேரும் கிராஜுவேட்ஸ். சாதாரண ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சவங்களையோ செகண்ட் கிரேட் படிச்சவங்களையோ வச்சு இந்த கிளாஸ் நடத்த தெரியல, அவங்களால நடத்த முடியாது. அத்தனை பேரும் எம்ஏ கிராஜுவேட்ஸே இல்லைன்னா எம்காம் ஒரு கேண்டேட் பி திவ்யான்னு ஒரு அப்பா இருக்காங்க பாருங்க, அவங்க குவாலிஃபைடு பி ஒரு பி கேண்டேட் உங்களுக்கு எல்கேஜி இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அவங்க சர்வீஸ் போட்டின்னு வந்திருக்காங்க. அதனால ஒரு ஆண்டு நாங்க எப்படி எல்லாம் செஞ்சோன்றது நீங்களும் குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, அவங்க ஹோம்ஒர்க்கை பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க எப்படி வந்து போறாங்க. மத்தியானம் லஞ்சு முதற்கொண்டு நாங்க வரலாம் முதல் ஒரு 2-3 நாள் தான் உங்களை எல்லாம் பர்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லஞ்சு 12 மணிக்கு அந்த குழந்தைங்க சாப்பிடும் போது நான் பார்வையில் இதை டீச்சர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த குழந்தைகள் எவ்வளவு டே குழந்தைங்க ஒழுங்கா உட்கார்ந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி சாப்பிட உட்கார வச்சிருக்கோம். வீட்டுல நீங்க போய் உங்களுக்கு தெரியும், குழந்தை வீட்டுல சரியா சாப்பிடாம இப்ப நல்லாவே சாப்பிடுவாங்க, அரேஞ்சா சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி ஸ்பூனை குடிக்கணும், உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படி திறக்கணும், அதை திறக்கிறதுக்கு 3 டீச்சர்ஸ் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கு 3 பேர் இருக்காங்க. அத்தனை குழந்தைகளுக்கு சரியா பரிமாறணும். அந்த குழந்தை சாப்பிட்டு ஒழுங்கா சாப்பிட்டு போகணும். அதுக்கு சில நேரம் சாப்பிட முடியாம பாதி மூடி அப்படியே எடுத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற நேரத்துல 12 to 12.5 மணி நேரம் எல்கேஜி
சாப்பிட்றத நம்பி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் வெளியே போகணும். என்னுடைய பராமரிப்பு இவ்வளவு இருக்கிறதுனால குழந்தைகள் நல்லா இருக்காங்க பார்த்துருக்காங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஓராண்டுக்கு இந்த குழந்தைகள் படித்த படிப்புல நாங்கள் சொல்லிக் கொடுத்த விதத்தில் உங்களுக்கு நிஜமாவே திருப்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட காரணத்தால் தான் உங்களை எல்லாம் வரவழைச்சு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பிராக்டிக்கலா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அத்தனையும் சிபிஎஸ்இ பேட்டர்ன். இது வெற்றிக்குடிச்சல் இருக்குது ஒரு சிபிஎஸ்இ பேட்டர்ன் ஆக்டிவிட்டி மெத்தட்னு சொல்லுவோம். அதுதான் இதெல்லாம். ஆனால் இதை எக்ஸ்ட்ராவா நாங்க செஞ்சது காரணம் கிண்டர் கார்டன்ல எதை வேணாலும் நம்ம செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்யணும். எல்கேஜி செய்யலாம், யூகேஜி செய்யலாம். அதை செய்யணும்ன்ற இடத்துலதான் ஒரு என்னோட கிரியேட்டிவ் மெத்தட்ல நாங்க என்னென்ன செய்யலாம் எடுத்துக்கிட்டால் கம்பெனி சாம்பியன்ஸ் கம்பெனி அப்துல் மசாக் அவர்களோடு கலந்து பேசிய பிறகு நாங்கள் இந்த மெத்தட் எல்லாம் கிரியேட். இப்போ குழந்தைகள் என்னென்ன பண்ண போறாங்க, எப்படி எப்படி செய்கிறாங்க. நேற்று இதுக்காகவே ஒரு விஷயம் இப்போது ஒவ்வொரு ஆளும் நாங்கள் நடத்துறதா சில நாட்டு நேற்று ஒரு என்னோட பிரின்சிபலுக்கு ஒரு உத்தரவு போட்டோம். டீச்சர்ஸ் என்பது தெரியாம அத்தனை குழந்தைகளையும் நீங்க கூப்பிட்டு அத்தனை குழந்தைகளையும் ஏபிசிடி சரளமா எங்கே நிறுத்தாம எத்தனை பேர் ஒப்பிக்கிறாங்க, எத்தனை பேர் சொல்றாங்கன்னு நீங்க லிஸ்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும்னு எடுத்து டெஸ்ட் வச்சோம். அதுல 2 கிளாஸ் இருக்காங்க. எல்கேஜி 2 கிளாஸ்ல ஒரே ஒரு கிளாஸ்ல 2 குழந்தை தான் சரியா சொல்ல முடியல. மற்ற எல்லா குழந்தைகளும் ஏபிசிடி நீங்க வீட்டுக்கு கொண்ட பிறகு கேளுங்க. ஏபிசிடி 26 எழுத்தையும் சரளமா ஒட்டிப்பாங்க. 1 to 100 வரைக்கும் அவர்கள் சரளமா எழுதணும். இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். பட் ஆனா இந்த ரொம்ப பேர் ரொம்ப ஸ்கூல்ஸ்ல செய்யறது இல்லை. 3 வயசு குழந்தையை நாங்க பேச வச்சுட்டோம், எழுத வச்சிருக்கோம், ஒப்பிட்டு வச்சிருக்கிறோம். சில குழந்தைகள் வந்து இப்ப திருக்குறள் சொல்லுது ஒரு குழந்தை. இதெல்லாம் செஞ்ச காரணம் குழந்தைங்களுக்கு திறமை இருக்குது. அதை எடுத்து அதை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது நாம நடைமுறைப்படுத்துறதா இருக்கு. அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்து இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல யூகேஜி போகும்போது யூகேஜி லெவல்ல இருந்தாங்க அதே குழந்தைங்களுக்கு அங்க ஒரு பயிற்சி வித்தியாசமா எதோட அட்வான்ஸா இருக்கோம் இது செஞ்சு நாங்கள் கொண்டு வருவோம். இதை நீங்க எல்லாம் கண்கூடா தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். இதை பார்த்த பிறகு நம்ம குழந்தை இந்த இடத்துல பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்மையிலே இந்த தரமான ஒரு பள்ளிக்கூடம் தான். சில்வர் ஜூபிலி கொண்டாடிய ஒரு பள்ளிக்கூடம் 25 ஆண்டுகளை கடந்து இந்த அளவு சிறப்பா இருக்குது. நேரத்தோட இந்த +2 22 ஆண்டுகள் +2 டெஸ்ட் முடிச்சிட்டாங்க. எக்ஸாம் எழுதும் 22வது பேட்ச் முடிச்சிட்டாங்க. +1 நாளை படிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் சிறப்பா பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம தொடர்ந்து படிக்கலாமா? மேற்கொண்டு நம்ம படிக்க இந்த எல்கேஜி படிச்சுட்டு எல்கேஜில சேர்ந்த குழந்தை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சேர்ந்த பையன் இப்போ +2 முடிச்சுட்டு போறாங்க. இந்த பிள்ளைங்க தான் நாங்க சேர்மன் அவார்டுன்ற ஒரு அவார்டு கொடுத்து பெற்றோர்களை கௌரவிச்சு ஆனுவல் டேல நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அது எல்லாம் நீங்க வந்து ஆண்டு விழாவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வருகின்ற ஆண்டு 20 குழந்தைகள் தயாராகிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டு 20 பேருக்கு குறைவில்லாம பெற்றோர்கள் தயாராகிறாங்க. அவங்களை ஒவ்வொரு ஆண்டு இதே போல நீங்களும் தொடர்ந்து +2 வரைக்கும் ஒரு குழந்தைகள் படிக்கவே கண்டிப்பாக உங்களை நிச்சயமாய் 14 ஆண்டுகளுக்கு பிறகு 15வது ஆண்டு விழாவில் கண்டிப்பா உங்களை நான் கௌரவிப்பேன். இது நிச்சயம். அந்த கௌரவத்துக்கு நீங்க ஆளாவது மட்டுமல்லாமல் நீங்க உங்க குழந்தைகள் மேலும் ஒரு குழந்தை சேர்த்தாங்க, 2 குழந்தை சேர்த்தாங்க, அதுக்கு ஒரு 3 குழந்தை வந்தாலும் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரு பேரண்ட் 4 குழந்தைகளை இதே பள்ளிக்கூடம். அதோட உங்களுக்கு ஒரு பேரண்ட் வந்து டெல்லியில் இருந்தார், அவரோட குழந்தைகள் ஒரு முஸ்லீம் பேரண்ட் 9 குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் சொன்னா நம்பிக்கலாம். நீங்க 9 குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே பள்ளிக்கூடத்தில் வச்சாங்க. அவருக்காக இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் கண்டிக்கிறேன். அத மாதிரி இந்த ஒரு தரமான பள்ளிக்கூடத்துக்குன்னா நீங்க இதுக்கு அடுத்து ஒரு எல்கேஜி சேர்த்துட்ட பிறகு நீங்க இன்னொரு பள்ளியை பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை. இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு வாசலை இப்ப குழந்தை நிச்சயமா பார்க்கலாம். +2 முடிச்சுட்டு தான் வெளியே போகலாம். அது வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தரமா ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் குழந்தைகளை பாதுகாத்திருக்கிறோம். மெடிக்கல் எய்ட் முதல் கொண்டு அவர்கள் குழந்தைகள் ஏதாவது ஆச்சுன்னா உடனே மெடிக்கல் எய்ட் கொடுக்கணும். அடுத்த ஆண்டு இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியை நாங்கள் தொடர விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு இங்க படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இங்க இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் போடப்போம். கம்பெனி எங்களுடைய சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு 2 லட்சம் ரூபாய்
தவிர ஏதாவது ஆக்சிடென்டலா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குன்னா அவருக்கு அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்க இன்சூரன்ஸ் போய் இதுக்கு அவங்கள கேர்டேக்கரா இருக்கிற ஃபாதர் மதர்ல ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. ஃபாதர் ஒருத்தர் பிளஸ் கொடுங்க 2 பேருக்கும். அந்த பிறகு ஃப்ரம் ஜூன்ல இருந்து அடுத்த ஆண்டு வரும். இனி தொடர்ந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் என்பதை நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எல்லா விதத்திலையும் நாங்க சிறப்பா நடத்துறோம். ஏன்னா எங்களை சுத்தி நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. இந்த மிடில் ஆஃப் த சீ மாதிரி நான் வந்து கடல்ல நடுவுல நாங்க மாட்டிட்டோம். இந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி பல பள்ளிகளுக்கான போட்டி போட்டு செய்தாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு டேரிஃப் முதல் கொண்டு சொல்றோம், எவ்வளவு சீப்பா வச்சு எவ்வளவு எங்களால் நடத்த முடியுமோ அதை செய்கிறோம். இதை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவும் உங்களுடைய கண்காணிப்பும் குழந்தைகள் இருக்குமேயானால் நிச்சயமா சொல்றேன், நல்ல கல்வியை 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் படித்து எல்கேஜி யூகேஜி பிளஸ் பொறுப்பால் 14 வருஷம் படித்த பிறகு உங்கள் குழந்தைகளை நல்ல மதிப்பு நல்ல மார்க்கோட உங்களுக்கு மீண்டும் ஒப்படைப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி உண்டு. அந்த அளவுக்கு நீங்களும் தருமா, நீங்க வந்து பாதுகாப்பா எங்களுக்கு அன்பா எங்களோட நீங்க பழகி என்ன எதுன்றதெல்லாம் பிரின்சிபலோட கேட்டீங்கன்னா மேடத்தோட கரஸ்பாண்ட் மேடத்தோட வீட்டுலாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும் என்பதை உறுதியோட இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் அன்பான வேண்டுகோளை நான் இங்க விடுக்க விரும்புவது, உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட ஒரு வாக்காளர் போல இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, ரைட் டைம் ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கை நான் போயிட்டு வந்தேன். அவரும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நாங்களும் ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல போனேன் அந்த மீட்டிங்கை பார்த்தேன். என்ன சொன்னார் அவர் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க வந்துட்டு போனா மட்டும் போறாது, குறைந்தது நீங்க ஒரு 30 ஓட்டாவது சேகரிச்சு எனக்கு போறதுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சாரு. ஒப்பிட்டு நான் சிரிச்சேன். ஒரு 10 பேர் கேட்டிருந்தா கூட பரவாயில்லை, சொல்றோம் 30 ஓட்டை கேன்வாஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்களா? எங்க இந்த முறையாவது நான் கடந்த 2-3 வருஷம் 2 தடவை நான் 3 தடவை நான் தவறவிட்ட வாய்ப்பை இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த ஊர்ல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வேட்பாளர் யாரும் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதுபோல நானும் எனது ஒரு வேண்டுகோளை இருக்கிற விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை மட்டும் படிக்க வைத்தால் போதாது, அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நான் உண்மையிலே எந்தெந்தம் சிறந்தாழ்த்து வழக்கத்தை சென்றிருக்கிறேன். உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சாந்திநிகேதன் பள்ளியிலே தரமான ஒரு எல்கேஜி நடக்கும். நீங்க நம்ம பிள்ளைகளை போய் நம்பி போய் சேர்க்கலாம், நம்ம குழந்தைகளை போய் நீங்க சேர்க்கணும், படிக்க வைக்கணும். உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும். ஃபீஸ் ரொம்ப கம்மியான சூழ்நிலையில வச்சிருக்காங்க. 10 இன்னைக்கு இது 20,000 ரூபாய்க்கு நடத்துகிற எல்கேஜி ஒரு பக்கத்தில் 48,000 ரூபாய், 65,000 ரூபாய் இதே தத்துவாச்சாரி பகுதியிலே இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளை 726 எழுத்து சொல்ல பார்க்கலாம். நான் யாரும் பண்றீங்க 20,000 ரூபாய்க்கு நாங்க தரமான ஒரு கல்வியை கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த காரணம் கேட்டா, நிறைய பிள்ளைகளுக்கு நாங்க நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இந்த பகுதியிலே சமூக சேவையிலே சிறப்பான பள்ளி என்று பெயர் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் இவ்வளவு சந்தையோடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் வருக என்று உங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் பட்டற்ற மகிழ்ச்சிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த ஆட்சியில ஒரு பிரின்சிபல் ஒரு அப்சர்வேஷன், டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போச்சு, அறிவியல் வளர்ச்சி காரணமாக நம்மளாம் இந்த அளவுக்கு சிவிலைஸ்டா டீசென்டா இருக்கும். ஆனால் அதே டெக்னாலஜி நமக்கு ஒரு பக்கத்துல ஆபத்தையும் உருவாக்குது. அதையே நம்ம பார்க்கணும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பிளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனால் நம்ம எதுக்கு சாதகமா இருந்த பிளஸ் தான் அதிகமா எடுத்துக்கணும், மைனஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ண ஒதுக்கி அந்த மாதிரி. இப்ப நான் ரொம்ப குழந்தைங்களை பாக்குறேன், நானும் பல இடத்துல பார்த்துக்கிறேன். குழந்தைங்க ஒரு செல்போனை கொடுத்து ஒரு ஏதாவது ஒரு மூவியை போட்டு எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு அந்த குழந்தை வாய தருது. இதுக்கு பார்த்து ட்ரெயின்ல போகும்போது பாக்குறேன், வீட்டுல இருந்தவும் பாக்குறேன், வெளியும் 2 வயசு குழந்தை அந்த குழந்தை மொபைல். என் பேரண்ட்டும் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கான்,
அவன் எல்லாரும் அதை உள்ள ஆபரேட் பண்றான். எப்படி இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியல, அது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் படிக்கிற காலத்துல செல்போன் மொபைல் நீங்க கூடுமான வரைக்கும் அவாய்ட். அது கண்ணு படாம ஒரு இடத்துல நீங்க பேசுன்னு வச்சுக்கோங்க. அது கண்ணை படக்கூடாது. பண்ண கேட்கத்தான் செய்யும், நம்ம கொடுக்கத்தான் செய்யும். அது நீங்க ஒண்ணுமே கொடுத்தீங்கன்னா அது வாழ்க்கை அந்த திறனை வந்துச்சு. யாரும் மறுக்கவே முடியாது. நான் கண்ணோட என் பேரனே பார்த்தேன். அதனால யாரும் மறுக்க முடியாது குழந்தைங்க. அதனால அதை கொடுக்காதீங்க. அதை பண்ணீங்கன்னா படிப்பு இன்னும் மேலும் திறமையா உங்க பிள்ளைகள் படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட அன்பான வேண்டுகோள், நீங்கள் குழந்தைகளை அனுப்பிவிட்டால் நம்ம பள்ளிக்கூடத்தில் அனுப்பிவிட்டால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு நிற்கக்கூடாது. டெய்லி வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தையோட குறைஞ்ச அரை மணி நேரமாவது நீங்க பேசணும். உங்க பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்க டீச்சர் பேருங்க, உங்க நாம என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க, டைரி இருக்கா, இல்ல பிரின்சிபல் அம்மா பேர் என்ன, கற்பன் அம்மா பேர் என்ன, சேர்மன் பேர் என்ன, இதெல்லாம் நீங்க கேட்கணும். இந்த கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா குழந்தைங்க சரளமா பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சி நாங்க இதெல்லாம் அடிப்படையில நாங்க கத்துக்கிட்ட ஒரு விவரங்கள் இதுக்கெல்லாம் முன்னே மாதிரியே இருந்தா குழந்தைகள் தரமான குழந்தைகளாக அறிவுள்ள குழந்தைகள். நான் ஒண்ணு நான் போறேன், எனக்கு பெருமையை மட்டும் ரொம்ப சந்தோஷம். நான் உள்ள போன என் குழந்தைங்க அத்தனை பேருக்கு அது தெரியும். எல்கேஜி கொண்டு நான் விஷ் பண்ணேன். நான் நின்று விஷ் பண்ணாம போகவே மாட்டேன். எவ்வளவு தூரம் பாருங்க. எந்த ஸ்கூல்லயாவது ஒரு சேர்மன் எல்கேஜி குழந்தை தெரிஞ்சுக்குமா? இங்கெல்லாம் ஒரு எல்கேஜி குழந்தைய கேட்டீங்கன்னா சேர்மன் என் பேர் சொல்லுவோம். ஆகவே நீங்க இல்லையே ஒரு சிறப்பான தரமான பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நான் உறுதிபட கூட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். Now our Sapiens representative Abdul Razak is going to give the valuable speech for you. So good morning, parents. Good morning. Yeah. So நான் just ஒரு 5-10 minutes அதுக்கு அதுக்கு நேரத்துக்கு போடுறேன். So first of all, thank you for coming. Okay, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க குழந்தை நேரம் உண்மையாவே அக்கறை இருந்தாதான் என்ன நம்ம ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம் இல்லையா? So I'm very happy that most of the parents are taking so much care on their children. நல்ல கேர் எடுத்து பண்றோம் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ சார் நம்ம ஸ்கூல் பற்றி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸ்கூல் பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சிருக்கோம், அப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஸ்கூல் ரொம்ப வருஷமா இருந்தாலும் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கூல்ல என்ரோல் பண்ணியிருக்கோம். அண்ட் சில்ட்ரன் சேஃப் அண்ட் ரொம்ப சேஃபான கைகள்ல உங்க சில்ட்ரன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. அண்ட் இப்போ நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா சேஃப்டி பத்தி தான் பேச போறோம். சேஃப்டி உங்க சில்ட்ரன் புக்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பாருங்க கை தூக்கிங்க? ஓ சூப்பர், வெரி குட். என்ன நீங்க சொல்லி கொடுக்குறப்போ அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா? வெரி நைஸ். ஸோ இப்போ சேஃப்டி புக்ஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா நான் இப்ப என்ன பேச போறேன்னா என்ன பேசிஸ்ல இந்த சிலபஸ் டிசைன் பண்ணிருக்காங்க, எந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி, என்ன ரிசர்ச்சை பேஸ் பண்ணி, எதுக்காக என்ன ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக இந்த ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்றது பத்தி தான் நம்ம பேச போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த மெயின் புக் பாத்துருக்கீங்களா? மெயின் புக்ல லீடர், ஃபிளாக்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒரு பேப்பர்ல, அதாவது ஒரு பேஜ்ல எத்தனை இமேஜ் இருக்கும்? ஒண்ணுதான். கரெக்டா? நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நம்ம காஸ்ட் கட் டவுன் பண்றதுக்காகவோ இல்ல நம்ம வேற என்ன ரீசன்ஸ்க்காகவோ ஒரு பேஜ்ல என்ன பண்ணலாம், 4-5 இமேஜ் கூட கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்க முக்காவாசி பேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ்ல என்ன இருக்கும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு சிலபஸ், அந்த ப்ரீமியம் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோகிராபிக் மெமரி சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது என்னன்னா புகைப்படங்கள் மூலமாக கற்பித்தல், இவ்வளவுதான் இருக்காங்க. சரிங்களா? சோ எதனால புகைப்படம், எதனால பிக்சர்ஸ் மூலமா டீச் பண்றோம் அப்படின்னா ஹார்வர்ட் ஸ்டடி. ஓகே, ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி என்ன சொல்லுன்னா children of 2.5 to 5 years, அதாவது 2.5 to 5 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க என்ன பாக்குறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுலதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ ஒரு குழந்தை எதை பார்த்து அப்சர்வ் பண்றாங்களோ அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட லேர்னிங் ஸ்டார்ட் ஆகுது. எதை பாக்குறாங்களோ அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்செப்ட்ஸ் எல்லாமே பிக்சர்ஸா கொடுத்துருக்கோம். லெட்டர்ஸா கொடுத்தா ஆப்வியஸ்லி என்ன
குழந்தைங்களுக்கு தெரியாது, அது யாராவது அவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதே நம்ம வந்து இங்கிலீஷா கொடுத்தோம் அப்படின்னா children will observe from it and they will learn. ஓகே, சோ இதுதான் வந்து போட்டோகிராஃபிக் மெமரி சிலபஸ்க்கான ரீசன். இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் மற்ற சிலபஸ்க்கும் இங்கேயும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற சிலபஸ்லாம் A to Z, A ல இருந்து Z வரைக்கும் ஆல்பபெட்ஸ் சொல்லி தருவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆல்பபெட்ஸ் மட்டும் சொல்லி தராம ஆல்பபெட்ஸ் கூடவே சேர்ந்து அந்த ஆல்பபெட்ஸ்க்கான சவுண்ட்ஸ் சொல்லி தரோம். ஓகே, சோ இதுக்கு பேர் என்னன்னா பானிக்ஸ் மெத்தட். பானிக்ஸ் என்னன்னா சவுண்ட் ஆஃப் தி லெட்டரையும் சேர்த்து சொல்லி தரது பானிக்ஸ். சோ எதுக்கு பானிக்ஸ்? நம்ம படிக்க போனா, நான் எல்கேஜி யூகேஜி படிச்சப்பறம் பானிக்ஸ்லாம் நான் லேர்ன் பண்ணவே இல்லை. நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன அந்த பேட்டர்ன் தான் வந்திருப்போம் இல்லையா? பட் ஆனா இப்போ வந்து for the last 5-6 years நிறைய ப்ரொஃபஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பானிக்ஸ் கரிக்குலம், அதாவது டீச்சிங் தி சவுண்ட்ஸ் வந்து அவங்களோட சிலபஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் எதனால ஐடியா இருக்கா? ஏன் சவுண்ட்ஸ் எதுக்கு கத்துக்கணும்? நம்ம ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது பேச எக்ஸாக்ட்லி. நான் கிளாஸ் பண்ணலாமா? சொன்னாங்க நேம் வச்சுக்கலாமா? மகாலட்சுமி மேம், தேங்க்யூ ஸோ மச். ரீடிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து எழுத்து கூட்டி படிக்கணும் அப்படின்னா அந்த எழுத்தோட பேரு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, என்ன தெரியணும், அந்த எழுத்தோட சவுண்ட் சத்தமும் தெரியும், எப்படி உச்சரிக்கணும், அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும், ஒரு சைல்டால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ரீட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ தமிழ் ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை அம்மா அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கலாமா? அம்மாங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன? ஆ இம் மா, அம்மா, அவ்வளவுதான் இல்லையா? ஆ அப்படின்ற எழுத்தோட பேர் என்ன? ஆ. உச்சரிப்பு என்ன? ஆதான். ஓகே, இன்னொரு எழுத்து இம்முங்கிற எழுத்தோட பேரு இம், உச்சரிப்போம் இம்முதான். மாங்க எழுத்தோட பேரும் மாதான், உச்சரிப்போம் மாதான். ஸோ தமிழ் வந்து நமக்கு 247 எழுத்துக்கள் இருக்கு. தமிழ் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ். அதனால நமக்கு என்ன கன்ஃபியூஷனே இல்லை. சவுண்ட் ஆஃப் லெட்டரும் நேம் ஆஃப் லெட்டரும் சேம் தான். நீங்க ஆ இம்மா அப்படின்ற அந்த சவுண்ட் அந்த எழுத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே என்ன பண்ண முடியும், ஒரு குழந்தையால எழுத்து கூட்டி படிக்க முடியும். அதுவே இங்கிலீஷ்ல என்ன, ஏ அப்படின்ற எழுத்தோட பேரு ஏ, சவுண்ட் ஆ. வி அப்படின்ற எழுத்தோட பேரு வி, சவுண்ட் ப. சி, சியோட சவுண்ட் என்ன, க. இந்த மாதிரி ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கிற 26 லெட்டருக்கு 26 டிஃபரண்ட் சவுண்ட் இருக்கு. அண்ட் சவுண்ட் தெரியாம சைல்டால என்ன பண்ண முடியாது, ரீடே பண்ண முடியாது. ஓகே, சோ அதனால தான் என்ன பண்றோம், நம்ம சவுண்ட்ஸ் சொல்லி தரோம். அண்ட் எங்க சைட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஐ எம் பேசிக்கலி ட்ரெய்னர். நான் ஒரு ட்ரெய்னர், டீச்சர்ஸ்க்கு syllabus training I'm doing it for the past 6 to 7 years. Okay, so நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம புக்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம டீச்சர்ஸ்க்கு சர்ச் பண்ண மாதிரி once in 3 months இந்த புக்கை எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். அண்ட் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, 1 full year, இந்த 1 year நீங்க வந்து உங்க சில்ட்ரனை நம்ம ஸ்கூல்ல நம்பி, நம்ம டீச்சர்ஸை நம்பி, நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டை நம்பி அனுப்பியிருப்போம் இல்லையா? 1 full year நம்ம சைல்டு என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணாங்க, நம்பர்ஸ்ல என்ன நம்பர்ல இருந்து என்ன நம்பர் வரைக்கும் லேர்ன் பண்ணாங்க, கவுண்டிங் கத்துக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கத்துக்கிட்டாங்களா, பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி கத்துக்கிட்டாங்களா, டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் கத்துக்கிட்டாங்களா, கலர்ஸ் கத்துக்கிட்டாங்களா, இதெல்லாம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு சிம்பிளி என்னன்னா, இட் இஸ் an exhibition of your child's learning. அதாவது உங்க குழந்தைங்க இந்த 1 year என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்றத ஒரு எக்ஸிபிஷன் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல இந்த நிகழ்ச்சி. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப எஃபெக்டிவா போகணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகளும் கரெக்டா. ஸோ நம்ம இப்போ அந்த ரூமுக்கு போறோம், என்ன பண்ணலாம், 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு, நம்மளோட குழந்தை எந்த டேபிள்ல இருக்கோ அந்த டேபிள்ல மட்டும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறது. இல்ல எல்லா டேபிளுக்கும் போய் எல்லா சில குழந்தைகிட்டையும் இன்டராக்ட் பண்ணி எல்லா குழந்தைகிட்டையும் கேள்வி கேட்டு அவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றது. எது நல்ல மெத்தடு? ஆப்வியஸ்லி செகண்ட் மெத்தட் தான் இல்லையா? சோ நான் சொன்ன மாதிரி எல்லா குழந்தையுமே நம்ம குழந்தைங்க நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போனா நம்ம குழந்தைக்கு போய் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி எல்லா குழந்தையும் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, sir. Our activity is going to be started. Divya. Sure, sure.
everyone. You are all great. Welcome to this event, our second day celebration in our school premises. I'm so happy to see you together. A big thanks to each and everyone present here for joining this program. So our children is going to perform in front of you as a fruit, as a vegetable, as a color, as a shape, and all other things. The one thing I want from you aside is only motivation and appreciation. So appreciation is the biggest gift to our children to move on to the next stage. So the appreciation is the thing you give applause for the children. Okay, let me start. அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கம். நம் பள்ளியிலே கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி வகுப்பு குழந்தைகளுக்காக தனியாக இன்று ஒரு அறிவியல் ரீதியாக கலந்து உரையாடும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வகுப்பை சாப்பியன்ஸ் பப்ளிகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தார் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் என்ன நம்ம குழந்தைகளுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த பிறகு அவர்களுக்கு தேர்ச்சி செய்வது வழக்கம். நமது பிள்ளைகள் தரமான கல்வியை கற்ற பின்பு தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய நோக்கம். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை பள்ளியிலே சேர்த்துவிட்டால் அவர்கள் பள்ளி பார்த்து கொள்ளும், பள்ளியிலே நல்ல கல்வி சொல்லிக் கொடுப்பார்கள் என்று பள்ளி மீது பொறுப்பை வைத்து விடுகிறார்கள். அதுபோன்று இல்லாமல் குழந்தைகளோடு சேர்ந்து பெற்றோர்களும் கல்வி அறிவியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையிலே ஒவ்வொரு குழந்தையும் பள்ளியை விட்டு சென்ற பிறகு ஆஃப்டர் ஸ்கூல் என்ற பகுதியின் வாயிலாக அவர்கள் இன்று உங்கள் பள்ளியிலே என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், உங்களது பள்ளி ஆசிரியை எவ்வாறு உங்களை நடத்தினார்கள், பள்ளியினுடைய இன்று என்ன ஆக்டிவிட்டி மெத்தட் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் விபரமாக ஒவ்வொரு நாளும் கலந்து உங்கள் குழந்தையோடு உரையாடுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தையினுடைய கல்வித்தரன் ஒவ்வொரு நாளும் உயரும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் அவர்களோடு சரளமாக பேசுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் பள்ளிக்கும் எங்களுக்கு மிகுந்த உபயோகரமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் ஆங்கில கல்வியை
தரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளிக்கு எந்த வகையும் குறைவில்லாத வகையில் நமது பள்ளியிலே குழந்தைகள் ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் உறுதிபட நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுக்கு சாப்பியன் பப்ளிகேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் திரு அப்துல் ரசாக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் இந்த கல்வியினுடைய நோக்கத்தையும் எவ்வாறு அவர்கள் ஓராண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு விளக்கமாக எடுத்து உரைப்பார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களது குழந்தையை மேலும் மேலும் ஊக்குவித்து அவர்கள் தொடர்ந்து இங்கு கல்வி பயில நீங்கள் அரவணைக்க வேண்டும், எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், மற்றவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்தது நீங்கள் பள்ளியினுடைய நோக்கத்தை, பள்ளி எவ்வாறு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிவிப்பீர்களானால் எங்களுக்கும் மேலும் மேலும் பல குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல கல்வியை தர, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கல்வியை தர நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதிபட கூற விரும்புகின்றேன். உங்களது குழந்தைகளுக்கு என்றென்றும் பாதுகாப்புடன் குழந்தைகள் தரமாக படிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தை உறுதியுடன் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.